பெல்ஜியத்தில் பழைய கட்டடம் ஒன்றில் நடந்த புனரமைப்பு பணியின் போது 98 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகளும் பொற்காசுகளும் கிடைத்துள்ளன. ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்தின் கிழக்கு பிளாண்டர்ஸ் மாகாணத்தின் டெண்டர்மாண்ட் நகரில் தொண்டு நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான கட்டடத்தை புனரமைக்கும் பணி நடந்தது. கட்டடத்தில் புதிய கழிவு நீர் குழாய்களை பதிப்பதற்காக தொழிலாளர்கள் சுவரில் துளையிடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 18 வயது இளைஞர் ஒருவரின் துளையிடும் கருவி கடினமான ஏதோ ஒரு பொருள் மீது மோதியது. அதன்பின் சுவரை உடைத்து பார்த்தபோது அனைவருக்கும் ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த சுவற்றில் ஏராளமான தங்க கட்டிகளும் பொற்காசுகளும் ரகசியமாக பதுக்கி வைக்கப்பட்டு இருந்தன. தொழிலாளர்கள் இது குறித்து போலீசாரிடம் தெரிவித்தனர். சுவற்றில் பதிக்கப்பட்டிருந்த தங்கத்தின் மதிப்பு 98 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. பெல்ஜிய சட்டப்படி இந்த தங்கத்தின் உண்மையான உரிமையாளர் யார் என்பதை நிரூபிக்க 5 ஆண்டுகள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது எந்தவித கிரிமினல் குற்றச் செயல்களுடனும் தொடர்புடையது அல்ல என்பதும் விசாரணையில் உறுதி செய்யப்பட வேண்டும். அதன் பின் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் உரிய உரிமையாளர் யாரும் வரவில்லை எனில் சுவற்றில் கிடைத்த தங்கம் கண்டுபிடித்த இளைஞருக்கும் அந்த சொத்தின் உரிமையாளரான தொண்டு நிறுவனத்திற்கும் சமமாக பங்கு பிரிக்கப்படும்.